தாவேக மற்ற கட்சிகளை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதால் ஆட்சி அமைக்க தயாராகிறார் விஜய். கட்சி முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் தொலைபேசியில் கலந்துரையாடல். நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது தாவேக. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தாவேகவினர் விசிலடித்து ஆடி பாடி கொண்டாட்டம். தாவேகவுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் கிடைக்க தவறினால் கொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு. அமைச்சர் பதவி கொடுத்து மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க விஜய் திட்டம். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவது குறித்து ஆலோசித்து முடிவு. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் பேட்டி. தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. அதிக தொகுதிகளில் வெற்றி முகத்தில் உள்ள விஜய்க்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் திரைப்பிரபலங்கள் வாழ்த்து. சென்னை கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் VS பாபுவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வி. எடப்பாடி தொகுதிகள் 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி. சென்னை துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்றார் அமைச்சர் சேகர் பாபு. நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக 72 இடங்களில் முன்னிலை பெற்று 2வது இடத்திற்கு முன்னேறியது. காலை முதல் 2வது இடத்தில் இருந்த அதிமுக 3வது இடத்திற்கு பின்தங்கியது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அடுத்த சில மணி நேரங்களில் முடிவடைகிறது. தமிழகத்தை பல வருடங்கள் ஆண்ட திமுக அதிமுக கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தாவேக முதலிடம் பிடித்தது. சாதி அரசியல் மத அரசியலை கடந்து வெற்றி பெற்றது தாவேக. இந்த வெற்றி தமிழக இளைஞர்கள் பெண்கள் அனைவருக்கும் சொந்தமென ஆதவ் அர்ஜுனா பேட்டி. சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மத அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய உணர்வு ரீதியா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு தமிழகம் உணர்ந்திருக்கும். தாவேக தலைவர் விஜய்க்கு இது ஒரு வரலாற்று சாதனை. ஒரு தந்தையாக மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக விஜயின் தந்தை சந்திரசேகர் பேட்டி. First of all, as a father, I'm very proud and happy. Total, me and my wife, my wishes to my son. I'll come as a Chief Minister of Tamil Nadu. It's a historical success. பெருவாரியான இடங்களில் தாவேக முன்னிலை வகிக்கும் நிலையில் விஜய் வீட்டிற்கு நடிகை துஷா வருகை. விஜய்க்கு வாழ்த்து கூற வந்ததாக தகவல். தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி. சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் விஜய். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் 9வது முறையாக வெற்றி. திருச்சி மேற்கு தொகுதியில் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஹாட்ரிக் வெற்றி பெற்றார் அமைச்சர் KN நேரு. சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தோல்வி. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திமுக வேட்பாளர் செந்தில்குமாரிடம் தோல்வியடைந்தார். ராதாபுரம் தொகுதியில் தற்போதைய சபாநாயகர் அப்பாவு தாவேக வேட்பாளரிடம் தோல்வி. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் தோல்வியடைந்தார் பாஜக வேட்பாளர் தமிழிசை. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தோல்வி. அமைச்சர்கள் சக்கரபாணி செந்தில் பாலாஜி தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெற்றி. விருத்தாச்சலத்தில் போட்டியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி. விருதுநகரில் விஜய பிரபாகரன் தோல்வி. சென்னை ராஜபுரத்தில் களம் கண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் டெபாசிட் இழப்பு.
வாணியம்பாடி பாபநாசம் தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வெற்றி. சிபிஐ சிபிஎம் கட்சிகள் போட்டியிட்ட 10 தொகுதிகளில் 4 இடங்களில் முன்னிலை. கோவை, திருச்சி, நெல்லையில் பெரும்பாலான தொகுதிகளில் தாவேகவின் ஆதிக்கம். அதிமுக திமுகவின் கோட்டையாக கருதப்படும் மாவட்டங்களில் விசில் சத்தம் ஓங்கி ஒலிக்கிறது. தமிழகத்தில் பாஜக போட்டியிட்ட பெரும்பாலான தொகுதிகளில் பின்னடைவு. உதகை தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றவர் பாஜக வேட்பாளர் போஜராஜன். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை வகிக்காத நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். காரைக்குடியில் போட்டியிட்ட சீமான் பெரும் பின்னடைவு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது பாஜக. கேரளாவில் இடதுசாரியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். அசாமில் பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட்ட தட்டாஞ்சாவடி, மங்களம் தொகுதியில் வெற்றி. திமுக காங்கிரஸ் கூட்டணி 6 இடங்களையும் தாவேக 4 தொகுதிகளையும் கைப்பற்றியது.